பிறரிடம் எவ்வகை சொல்லை பேச வேண்டும்? இன்சொல். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளுவது பொறை. அறிவு ப்ளஸ் உடைமை சேர்த்தெழுத கிடைப்பது அறிவுடைமை. இவை ப்ளஸ் எட்டும் சேர்த்தெழுத கிடைப்பது இவை எட்டும். பொறை உடைமை பிரித்தெழுத கிடைப்பது பொறை ப்ளஸ் உடைமை. அடுத்து ஆசாரம் என்பதன் பொருள் ஒழுக்கம். ஆசாரக்கோவையில் உள்ள பாடல் எண்ணிக்கை 100. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை விளக்கும் நூல்கள் அறநூல்கள். ஆசாரக்கோவையில் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை நற்கருத்துக்கள் கூறப்படுகிறது? 8. பார் பார் என்பதன் பொருள் உலகம். தாள் என்பதன் பொருள் நாக்கு. தாலாட்டு என்பது எவ்வகை இலக்கியம்? வாய்மொழி இலக்கியம். முத்தேன் என்பது மலைத்தேன், கொசுத்தேன், கொம்புத்தேன். தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுவன நாட்டுப்புற பாடல்கள். முத்தமிழ் என்னும் சொல் எந்த நாட்டிற்கு உரியது? பாண்டிய நாடு. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைத்த. கை ப்ளஸ் அமர்த்தி சேர்த்தெழுத கிடைப்பது கையமர்த்தி. கை ப்ளஸ் அமர்த்தி கையமர்த்தி. வாழை ப்ளஸ் இலை வாழை இலை. கண்ணுரங்கு பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு. இயற்கையை போற்றி கொண்டாடும் விழா பொங்கல் விழா. மாடு என்னும் சொல்லின் பொருள் செல்வம். மகர சங்கராந்தி என்னும் பெயரில் அறுவடை திருநாள் எங்கு கொண்டாடப்படுகிறது? உத்தரப்பிரதேசம். 2022ஆம் ஆண்டின் திருவள்ளுவர் ஆண்டு. அந்த 2022 நம்ம 31ஆம் நூற்றாண்டு கூட்டம்னா என்ன கிடைக்கும்? 3, 5. அப்போ 2053. அக்காலத்தில் போகி பண்டிகை எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? இந்திர விழா. லோரி என்ற பெயரில் அறுவடை திருநாள் எங்கு கொண்டாடப்படுகிறது? பஞ்சாப். திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுவது தை 2ஆம் நாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் நன்னூல். கதிர் முற்றியதும் செய்வது அறுவடை. பொங்கல் ப்ளஸ் அன்று சேர்த்துல கிடைப்பது பொங்கல் அன்று. பஞ்ச பாண்டவர் ரதம் யார் காலத்தில் உருவாக்கப்பட்டது? மாமல்லன். பஞ்ச பாண்டவர் ரதம் யார் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா மாமல்லன். ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில். ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில் ரத கோவில். சிற்பக்கலையில் உச்சம் என்று அழைக்கப்படுவது அர்ஜுனன் தபசு. சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? 4. பகிரதன் தபம் என்று அழைக்கப்படுவது அர்ஜுனன் தபசு. யாரது நினைவாக மகாபலிபுரம் உருவாக்கப்பட்டது? நரசிம்மவர்மன். மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் நரசிம்மவர்மன். யாருடைய காலத்தில் மகாபலிபுரத்தில் சிற்ப பணி தொடங்கியது? மகேந்திரவர்மன். பல்லவர்களின் காலம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? 7ஆம் நூற்றாண்டு.
உச்சரிப்பில் சிறிதளவு வேறுபாடு மட்டும் உடையது மயங்கொலிகள். மயங்கொலிகள் எழுத்துக்கள் எண்ணிக்கை 8. விலை என்பதன் பொருள் விரும்புதல். விலைனா விரும்புதல். வானம் என்னும் சொல்லின் பொருள் வெடி. கடலின் வேறு பெயர் பறவை. ஸ்கல்ப்சர்ஸ் என்பதன் கலைச்சொல் சிற்பம். விருந்தினரின் முகம் எப்போது மாறும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் எது? ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் எவ்வகை சொற்களை பேச மாட்டார்கள்? பயன் தராத. உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் சேர்த்தல் கிடைப்பது உள்ளுவதெல்லாம். பயன் ப்ளஸ் இலா சேர்த்தல் கிடைப்பது பயனிலா.